ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சந்தோஷமான செய்தி. ஆம் தங்கமி, வரும் 25/5/25க்குள் உன் ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் நிறைவேறிவிடும். நிறைவேறியதும் இந்த முருகனுக்கு நன்றி சொல்ல வருவாயா தங்கமி? உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே சகிப்புத்தன்மை கொண்ட நீ பயமில்லாத காரணத்தினால் அனைத்து விஷயங்களிலும் இறங்கி செய்து கொண்டிருக்கிறாய். எத்தனை பெரிய பெரிய ஆபத்துகள் வந்தாலும் சவால்களை எதிர்கொண்டு பயம் இல்லாமல் அதில் வெற்றி பெறக்கூடிய திறமை கொண்டவனாக மாறிவிட்டாய். நீ முருகனின் பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். சிங்கம் போல் எதிர்க்கும் திறமை கொண்ட நீ எப்போதும் ராஜாவாக இருக்கக்கூடிய மனப்பான்மை உன்னிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழப் போகிறாய். கவலையே படாதே. எவ்வளவு பெரிய மலை அளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை மன தைரியத்தோடு எதிர்கொண்டு இனி வெற்றிதான் காண்பாய். புதிய முயற்சியை மேற்கொண்டு கடினமான செயலை கூட நீ எளிதாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட சக்தியை உனக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இனியும் கொடுப்பேன். என் பிள்ளை நீ. முருகனின் பிள்ளை என்றால் சும்மாவா? நீ மனம் கலங்கினாலே என் மனம் வாடி விடுகிறது. மனம் கலங்காதே. உன் மனம் முழுக்க இந்த திருச்செந்தூர் முருகன் தான் இருக்கிறேன். எப்படி என்று கண்டுபிடித்தாய் என்று தெரிகிறதா? நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? என் பிள்ளையின் நாவானது எப்போதும் முருகா முருகா என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னை விட யாராலும் சிறப்பாக வாழ முடியாது என்பதை காண்பிக்கப் போகிறேன். அதற்கான ஒட்டுமொத்த நிகழ்வுகள் அனைத்தையும் என் பிள்ளைக்காகவே தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். இனி ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் மட்டும் பார்த்துக்கொள். நீ ஆசைப்பட்ட விஷயம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஏன்னா உன்னுடைய பிரார்த்தனை அவ்வளவு வலுப்பெற்றிருப்பது. உன்னுடைய வாழ்க்கை என்பது அதனால் மிக மிக சிறப்பாக இருக்கும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல பதில், சரியான தீர்வு கிடைக்கப் போகிறது. இனி நல்ல செய்தி மட்டும்தான் உன் காதில் கேட்கும். உன்னுடைய பல நாள் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும். வாழ்க்கையிலேயும் உனக்கு ஒளிமயம் மட்டும்தான். எப்படி என்று நினைத்தாயா? உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறதே. புத்தம்புது வாழ்க்கையை இனிமையாக அனுபவித்து விடுவாய். உன் இலக்கையும் எளிதாக அடைந்து விடுவாய். சோதனைகளை வென்று வந்த முருகனின் பிள்ளை நீ. சோதனைகள் வென்று வந்தாலே போதும். உன் மனப்பக்குவமானது அங்குதான் காண்பிக்கிறது. அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப்பட்டு உன் பிரச்சனைக்கான சுமூகமான தீர்வு எல்லாம் கிடைக்கப்பெற்று வெற்றியை மட்டுமே உனக்கு இந்த முருகன் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையானது முற்றிலும் மாறிவிடும். தற்போதைய கஷ்டமான சூழல் எல்லாம் மாற்றமடைந்துவிடும். இந்த மாற்றமான சூழலில் எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கச் செய்து விடுவேன். ஆனால் இந்த நேரத்தில் முருகன் ஒன்று சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ. யாரையும் மனதளவில் கூட போட்டு தாக்க நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் உன் மனதை கலைக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனாலும் நீ எப்போதும் உறுதியாக இருக்கணும். கீழே விழ வைக்கணும். அவர்கள் எழவே கூடாது. அவர்கள் நல்லாவே இருக்கக்கூடாது. ஏதாவது வஞ்சகம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கூட துளிக்கூட வந்துவிடக்கூடாது. இது அடுத்தவர்களின் கெட்ட எண்ணம். அந்த எண்ணம் உனக்கு வந்துவிடக்கூடாது என்று தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் என் பிள்ளையின் மனதில் கெட்ட எண்ணங்கள், கெட்ட நினைப்புகள் இருக்கவே இருக்காது என்று. ஆனாலும் ஒரு சிலர் உன்னை மாற்ற நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
மாற்ற நினைக்கும் பட்சத்தில், அவர்களுடைய பேச்சை இதை கேட்கும் நேரத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதுதான் உன் காதில் ரீங்காரமாக ஒலிக்க வேண்டும். நான் சொல்வது உன்னை சுற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனாலும் பயப்படாதே, நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன். அந்த எண்ணம் மனதில் துளிரளவு கூட இருந்து விடக்கூடாது. ஒருத்தரை தண்டித்தே ஆகணுன்ற எண்ணம் அவர்களுக்கு மட்டும் இருந்தால் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. வாழ்க்கையை நீச்சல் அடிக்க பழகிக்கொண்டாய் என்று எனக்கு தெரியும். அதுவும் எதிர்நீச்சல் தான் உன் வாழ்க்கையின் சிறப்பு என்று தெரிந்து கொண்டாய். நிச்சயமாக என் பிள்ளைக்கு நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாக வாழ வைக்கும் உத்தரவை நான் தருவேன். அதற்கான வழியை நான் காண்பிப்பேன். வரக்கூடிய காலம் இனி உனக்கு நல்ல காலமாக இருக்கப் போகிறது. அதனால்தான் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்று சொன்னேன். வெற்றி காலம்தான். நல்ல நேரத்தில் உனக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கப் போகிறது. இனி நினைத்தது நடக்கத் தொடங்கிவிடும், தொட்டது துலங்கிவிடும். குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படுகிற குட்டி குட்டி சண்டைகளாலும் சின்ன சின்ன விவாதங்களாலும் நீ ஒரு சில நேரத்தில் கலங்கி போய்விடுகிறாய், இடிந்து போய்விடுகிறாய், மனம் நொந்து போகிறாய். உன் மனமானது இப்படி சின்ன பின்னமானால் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகல முடியும்? மனதை நல்லபடியாக வச்சுக்கோ. தேவையில்லாத விவாதங்கள் தான் உன் மனதை பாதிக்கும். அப்படிப்பட்ட விவாதங்கள் தேவையில்லை. அதனால் தான் சொல்கிறேன், வீண் வாதங்கள் வேண்டாம். மற்றவர்களுடைய எண்ணங்கள் உனக்கு ஒட்டி கொள்ளக்கூடாது. மற்றவர்களுடைய குணங்கள் உன்னிடம் துளிர் விட்டு கூட ஒட்டி கொள்ளக்கூடாது. தயவு செய்து விவாதத்தை குறைத்து பொறுமை நிதானத்தோடு அதற்கு தீர்வு பார்த்து சரி செய்து கொள்ளணும். அனுசரித்து உன் குடும்பத்தை வழி நடத்து. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். முருகனின் நாமத்தை சொல்லு. முருகனின் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை வளம் பெறும். தங்கமி, நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் போதும். உன் அத்தனை கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையினை நான் நிச்சயமாக மாற்றி தருவேன். இந்த முருகனை நம்புவாய்தானே? இந்த முருகனை நம்பினால் நிச்சயமாக நடக்கும். நம்பினால் மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.